இழப்பு ரொம்ப வாங்கும். இங்கிருந்து திரும்பி அவர் ஊருக்கு போகும்போது நல்லா கியூர் ஆகி போனாருங்க. அன்னதானம் பண்ணுறது எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் சுந்தர்சியோடைய குலதெய்வம் இது. சுந்தரி அவங்க அண்ணன் தம்பி எல்லாமே வந்து வருஷம் வருஷம் ஆடி மாதம் வருவாங்கங்க. எல்லாம் வந்து பார்த்துட்டு சாமி மட்டும் போவாங்க. இந்த சுவாச கோளாறு, இந்த ஆஸ்மா அந்த மாதிரி பேஷண்டா இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா இங்க வந்து அந்த வாசம் இது பண்ணாலே போகும்போது அந்த இழப்பு, மூச்சு திணறல் இதெல்லாம் எதுவுமே இருக்காது அப்படிங்கிறது ஐதீகமா இருக்கு. இது வரலாறு என்னன்னா, இது ஐவர் மலைங்கிறது மட்டும் பேர் இல்லைங்க. ஐவர் பஞ்சபாண்டவர்கள் மலைங்க, மலையோட முழு பேர். இங்க வந்து 14 வனவாசத்துல வந்து அவங்க ஒரு வனவாசம் வந்து இங்க இருந்ததுக்காக ஒரு ஐதீகம்ங்க. அது இருந்ததுக்கான ஐதீகம், குகைகள் எல்லாம் இருக்கு. அனைவருக்கும் அன்பான வணக்கம். மை தமிழுக்காக நான் உங்கள் சக்திவேல். இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டத்தில இருந்து உடுமலைப்பேட்டையிலிருந்து கொழுமம் வழியாக வந்தோம்னா ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஐவர் மலைங்கிற ஒரு இடம். பழனியிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர், உடுமலைப்பேட்டை போற கொழுமம் போற வழியில வந்தோம்னா ஒரு 15 கிலோமீட்டர், அந்த ஐவர் மலையில தான் இருக்கிறோம். இந்த ஐவர் மலையில பல்வேறு வரலாறு சொல்றாங்க. அதாவது பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் 14 இடத்துக்கு போனதுல இந்த இடம் 11வது இடம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க வந்து மேல திரௌபதி அம்மனுக்கு சிலை இருக்கு. மெயினா சில கோயில்கள்ல பாத்தீங்கன்னா திரௌபதி அம்மனுக்கு சிலை இருக்காதுன்னு சொல்றாங்க. இங்க திரௌபதி அம்மனுக்கு சிலை இருக்கு. அது போக நாராயணசாமி சித்தர் ஜீவசமாதி பிளஸ் சித்தர் ஜீவசமாதி, பெரியசாமி சித்தர் ஜீவசமாதி, அது போக சமணர்களுடைய பாடசாலை, சில இடத்துல சமணர்கள் படுக்கைகள் பார்த்துருப்போம், ஆனா இங்க பாடசாலை இருக்கு, அது ஒண்ணு இருக்கு. அது போக மேல முருகன் கோயில் இருக்கு, பக்கத்துல ஒரு பெரிய மலை இருக்கு. அப்ப ராவணன் அந்த வில்லு விட்டு அந்த போர் நடத்தின இது இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த இடத்துக்கு இது ஒரு வரலாறு இருக்கு. இது ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப அண்மை காலமா பாத்தீங்கன்னாக்கா பொன்னியின் செல்வன் ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படம் கூட இந்த மலையை மையமா வச்சு இந்த இடத்துல இந்த ஆலமரம், இந்த கோயில், இந்த இடத்துல ஒரு சீனு படங்கள்லாம் கூட படமாக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நடிகரும் இயக்கருமான சுந்தர் சி உடைய குலதெய்வ கோயிலும் இதுதான். இப்ப அண்மையில தான் வந்து அவர் வணங்கிட்டு குழந்தைகளுக்கெல்லாம் முடி எடுத்துட்டு போனதா கூட சொல்றாங்க. மேல இன்னும் பல்வேறு அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிறையவே இருக்குது. இன்னைக்கு நம்ம வந்திருக்க இந்த இடம், இதை நம்ம பார்ப்போம். இந்த இடம் தான் நம்ம வந்து சேர வேண்டிய இது அடிவாரம். இங்க வந்து ஒரு பாத கருப்பராயன் கோயில் இருக்கு. இதை வணங்கிட்டு தான் மேலே போறாங்க. இன்னைக்கு இதோடைய முழுமையான வீடியோவை மக்களுக்காக பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணவங்க பண்ணிக்கங்க, அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க பார்க்கலாம். இது என்ன கோயிலுங்க? பாத விநாயகர் கோயில். உள்ள வந்தோடனே அந்த இடத்துல நம்ம காரோ பைக்லோ அந்த மாதிரி நிறுத்திட்டு உள்ள வந்தோடனே பாத விநாயகர் கோவில் இருக்கு முன்னாடி. அந்த கோயிலை வணங்கிட்டு தான் இந்த மேலே ஏறுவோம். இதுதான் அந்த பாத விநாயகர் கோயில். இப்ப நம்ம முன்னாடி பாத விநாயகரை கும்பிட்டுட்டு இந்த மலை ஏறுறதுக்கு தொடங்க போறோம். மலை ஏறுறதுக்கு தொடங்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு இருக்கு. திரௌபதி அம்மன் அப்படின்னு ஒரு கல்வெட்டு இருக்கு. சிதம்பரம் பிள்ளை அப்படின்னு எப்படி இருக்கு. இதுல இன்னொன்னு பாருங்க, சுந்தர் சி திரைப்பட இயக்குனர் சென்னைன்னு இருக்கு. ஸோ நடிகர் இயக்குனர் சுந்தர் சிக்கு குலதெய்வம் இந்த கோயில் தான் அப்படிங்கிறது ஒண்ணு. இது ஒன்றும் ஒரு பெரிய மலை இல்லை, ஒரு சின்ன குன்று மலை தான். கொஞ்ச தூரம் படி இருக்கு, ஆனா மேல வரைக்குமே படி இருக்குன்னு சொல்றாங்க. மலையில ஏறி வந்துட்டோம். இதுதான் ஐவர் மலை திரௌபதி அம்மன் கோயில். அது இன்னைக்கு திரௌபதி அம்மன் கோவில் கிட்ட வந்துட்டோம். ஒரு பெரிய பாறை, அதுக்கு அடியில திரௌபதி அம்மன் கோயில் அமைஞ்சிருக்கு. இதுதான் திரௌபதி அம்மன் கோயில். இப்பதான் நட திறக்கிறாங்க, கோயில் திறக்கிறாங்க.
இது பூசாரி நீங்களா? இது அவருடைய பையனா? ஓ, இதுதான் அந்த நடிகர் சுந்தர்சியோட குலதெய்வம். இதுதான் நடிகர் இயக்குனருமான சுந்தர்சியோட குலதெய்வம், திரௌபதி அம்மன். அந்த கோயில் இதுதான். காலையில் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் வந்ததுனால இப்பதான் திறக்கிறாங்க. வாங்க பார்த்துக்கலாம். ரெட்டியப்படி ஜமீன், இவர் பேர் என்னங்க? ரெட்டியமணி ஜமீன் தான் சொல்றாங்க. இவருடைய சிலைங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த கோயிலை உருவாக்கி இதை கட்டி இந்த இடத்த உருவாக்கின ஜமீன்தார் இவர் தான். அவரை இங்க வந்து திரௌபதி அம்மனுக்கு முன்னாடியே சிலையா பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க. வர்றவங்க இவரையும் வணங்கிட்டு தான் அவரை வணங்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க மேல இந்த திரௌபதி அம்மனுக்கு மேல அந்த பாறையில பாருங்க, பூராமே சமணர்களுடைய சிலை ஃபுல்லா வச்சிருக்காங்க. சமணருடைய சிலை ஃபுல்லா வச்சிருக்காங்க. இங்க சமணர்கள் பாடசாலை இருந்திருக்கு. பாடசாலை, சமணர் படுக்கை எல்லாமே இருந்திருக்கு. அதுல அந்த சமணர்களுக்கு கீழே வட்ட எழுத்துங்க, இதுக்கு பேரு வட்ட எழுத்துன்னு சொல்லுவாங்க. இப்ப இதுதான் காலப்போக்கில் தமிழா மாறுது. இதுதான் வட்ட எழுத்து. அவங்களுடைய சிலைகளை பூரா இங்க பிரதிஷ்டம் பண்ணியிருக்காங்க. சித்தர்கள் தவம் பண்ணவங்க. அந்த நாராயணசாமி, பெரியசாமி சித்தர்லாம் தவம் பண்ணி இங்கே சிவசமாதி ஆயிருக்காங்க. சமணர்கள் படுத்துறங்கியது, சமணர்கள் தவம் பண்ண இடம், சமணர்களுடைய பாடசாலை, சித்தர்களுடைய குகை இதெல்லாம் இங்க இருக்கு. அதெல்லாம் இப்ப நல்லா பராமரிச்சு, நல்ல கோலமெல்லாம் போட்டு நல்லா பராமரிச்சு வச்சிருக்காங்க. இங்க ஒரு கதவு இருக்கு. இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து 3 குகை இருக்கு. இது ஒண்ணுங்க. பூரா வவ்வால்கள் உள்ள அதிகமா இருக்கு. வவ்வால்கள் அதிகமா இருக்கு. பாருங்க, அவங்க எல்லாம் வந்து இங்க வாழ்ந்த சித்தர்கள், தவம் பண்ணிய முனியவர்கள். இதுல உள்ள குகை போகுது. ஆனா அதுக்குள்ள போறதுக்கு அனுமதி இல்லை. வவ்வால்கள், சித்துக்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு அறை ஒண்ணு. இது ஒரு அனுமார் கோயில் உள்ள. இப்ப இது பூட்டப்பட்டிருக்காங்க, திறக்கிற காலில். அதனால அது இப்படி இருக்கு. இங்கதான் அந்த சமணர்கள்லாம் பாடசாலை நடத்தியிருக்காங்க. பாடசாலை நடத்தி இங்கதான் அந்த சித்தர்கள் தவம் பண்ணி ஜீவசமாதி ஆயிருக்காங்க. இதுல இன்னொரு குகை இருக்கு. இங்க பாருங்க, இன்னொரு குகை ஒன்று இது வழியா போகுது. இதுல 3 குகை இருக்கான். ஒரு குகை பழனி மலைக்கு போறதாகவும், இன்னொரு குகை பக்கத்துல இருக்கிற கொழுமத்துல இருக்க ஒரு கோயிலுக்கு போறதாகவும், இன்னொன்னு இந்த மலைக்கு பக்கத்துல இருக்கிற சுனைக்கு போற குகை. 3 குகை இருக்கு. இப்ப அது பயன்பாட்டுல இல்லை. அந்த காலத்துல மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க, சமணர்கள் இருந்த காலத்துல பயன்படுத்தியிருக்காங்க. இப்ப அது பயன்பாட்டுல இல்லை. கிட்டத்தட்ட 2000 வருடத்துக்கு முன்னாடி உருவான இது ஐவர் மலைன்னு சொல்றாங்க. இதெல்லாம் இப்போ பராமரிப்புல இருக்கு. ஆனா குகை உள்ளுக்குள்ள பராமரிப்பு இல்லை. இதுக்கு வந்தோடனே ஒரு வாசம் ஒண்ணு வருது. நம்ம கீழே ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி அந்த வாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சமணர்கள் இருந்த இந்த பழுத்தூரங்கி இந்த பாடசாலை நடத்தின இடம் இது. இந்த இடத்துல அந்த வாசம் வர்றது இந்த சுவாச கோளாறு, இந்த ஆஸ்மா, அந்த மாதிரி பேஷண்டா இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா இங்க வந்து அந்த வாசம் இது பண்ணால போகும்போது அந்த இழப்பு, மூச்சு திணறல் இதெல்லாம் எதுவுமே இருக்காது அப்படிங்கிறது ஐதீகமா இருக்கு. இது நடந்துட்டு இருக்கு. காலங்காலமா அது மாதிரி வர்றவங்க, ஆஸ்மால வர்றவங்களுக்கு நல்லாவும் ஆயிட்டு இருக்கு. இங்க வரும்போது ஆஸ்மாவோட வர்றாங்க, திரும்பி போகும்போது குணமாயி போறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இதுல இப்ப இன்னொரு குகை இருக்குதுங்க. இந்த குகை ஒண்ணு. இந்த குகை தான் பழனிக்கு போற குகை. இதுக்கு மேல இதுல போக முடியல, ரொம்பவுமே சிறுசா இருக்குது. இதுக்கு மேல போக முடியல. இதுதான் பழனிக்கு போற குகை. இந்த குகை வழியா தான் இந்த குகை. 3 குகையில இது பழனிக்கு போற குகை. அப்ப இது ஒரு குகை. ரொம்ப விசேஷமானது இது.
ஆஸ்மா பேஷண்ட் கூட இங்க வரும்போது இழப்போட வர்றாங்க, திரும்பி போகும்போது குணமாகி போறாங்க. அப்ப இந்த இந்த இடத்துல அந்த அந்த சித்தர்களும் சமணர்களும் வாழ்ந்திருக்காங்க, பாடசாலை நடத்தியிருக்காங்க. இங்க வந்தாலே அந்த ஒரு ஸ்மெல் வருது நமக்கே. இப்போ நம்ம படி ஏறுறப்ப கெஸ் வாங்கி தான் ஏறணும், நமக்கே கூட இப்போ கிளியரான மாதிரி இருக்கு. இந்த இடமெல்லாம் எல்லாம் பாருங்க, இந்த இடமெல்லாம் இது பூராமே இந்த கோயிலுடைய அந்த பாறை பகுதி தான். இந்த பாறை பகுதியில் இங்கதான் வாழ்ந்திருக்காங்க, பாடசாலை நடத்தியிருக்காங்க, உணவு சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க. இருந்த இடங்கள்லாம் இது. இதுக்கு பக்கத்திலேயே பாடசாலை, சமணர் படுக்கை இதே இருந்தால, குகைகள், சித்தர் வாழ்ந்த குகை இருந்தால சிவன் இருப்பாருங்கிறது ஐதீகம். இங்க ஒரு சிவலிங்கமும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நந்தி தெய்வத்தை அந்த பக்கம் வச்சிருக்காங்க. அந்த பக்கம் வழி இல்லை, இந்த பக்கம் அந்த பக்கம் நந்தி தெய்வம் வச்சிருக்காங்க, இந்த பக்கம் சிவனை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இங்க வேல் கூட வைக்கப்பட்டிருக்கு, முள் காணொலிகளும் இங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் இங்க இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி இடிஞ்சு உடைஞ்சு இருக்கு. இந்து சமய அறநிலையத்துறை தமிழ்நாட்டில் ஒன்று இயங்கிட்டு இருக்கு. அது இந்த பெரிய பெரிய கோயிலை மட்டுமே வருமானம் ஈட்டி தர்ற மாதிரி பண்ணிட்டு, இந்த மாதிரி பாரம்பரிய 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கோயில் இது. இதை சீரமைக்கிறதுக்கு கொஞ்சம் இந்து சமயத்துறை கொஞ்சம் முன்னெடுத்தாங்கன்னாக்கா, பல்வேறு வேலைகளை செஞ்சு கொடுத்தா இங்க அதிகப்படியான பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் வருவாங்கங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை. அதை பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து இந்த நாராயணசாமி பெரியசாமிங்கிறவங்க இங்கே கவர்மெண்ட் இதுல கீழே தான் இருக்குங்களா? ஓ அப்படியோ. இந்த இடத்துல அந்த பெரியசாமி சித்தர், நாராயணசாமி சித்தர் இருக்காங்க இல்லைங்களா? நாராயணசாமி சித்தர் ஜீவ சமாதியான இடமும் இதுதான். இந்த இடத்துல ஏதோ இடத்துல தான் பண்ணியிருக்காங்க. அவர் நினைவாக தான் இந்த சிவலிங்கம் வச்சிருக்காங்க, நந்தி வேல் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த இடம் அவருடைய ஜீவ சமாதி செய்யப்பட்ட இடம். இங்க ஒரு அன்னமாரு கோயில் ஒன்று வச்சிருக்காங்க, சிலை ஒன்று பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க. யார் நினைவான்னு தெரியல. நாராயணசாமி சித்திரோட இங்க ஒரு விநாயகர் கோயில் ஒன்று இருக்கு. விநாயகர் கோயில் ஒன்று இருக்கு. நாராயணசாமி சித்தர் கோயிலை பார்த்துட்டோம். அடுத்து பக்கத்திலேயே பெரியசாமி சித்தர்னு சொல்லி ஜீவ சமாதி அவருடைய கோயில் ஒன்று இங்க எழுப்பப்பட்டிருக்காங்க. அதையும் பார்த்துருவோம். பெரிய சுவாமிகள் முக்தி திருஞான வீடும். நீ பார்த்தீங்கன்னா இதுதான் பெரியசாமி ஜித்தருடைய புகைப்படம் ஒன்று வச்சிருக்காங்க. இங்க புகைப்படம் வச்சிருக்காங்க. முன்னாடி சிவன் ஆலயம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க, முன்னாடி நந்திவனையார் வச்சிருக்காங்க. அவருடைய படத்தை பெருசா இங்க போட்டு ஒரு கோயில் ஒன்று கட்டியிருக்காங்க. இவர் தான் பெரியசாமி சித்தர். அப்புறம் அவர் தியானம் பண்ண இடம் இருக்கு இல்லைங்களா, உட்காந்து தியானம் பண்ண இடம் இதுதான். அப்ப இந்த இடத்துல அவருடைய சிலை ஒன்று பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சிலை ஒன்று பிரதிஷ்டை பண்ணி இங்க கோயிலை வழிபட்டுட்டு விளக்கெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப இந்த பெரியசாமி சித்தருடைய சிலை இவர் உட்காந்து தவமன் நேரத்தில் சிலை வச்சிருக்காங்களா, அதுக்கு பக்கத்திலே ஒரு ரூம் இருக்கு. இதுவும் சித்தர் வாழ்ந்த குகை, சமணர்கள் பாடம் சொல்லி கொடுத்த இடம் தான். இங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா, கோயிலுக்கு தேவையான அந்த அன்னதானத்துக்கு தேவையான பாத்திரங்கள், அந்த உபகரணங்கள்லாம் இங்க வச்சிருக்காங்க. இங்கேயும் சித்தர்களுடைய படங்களா, பெரியசாமி சித்தருடைய படத்தை இங்கேயும் ஒன்று பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க, அங்க ஒன்று வச்சிருக்காங்க. இதை ஒரு கோயில் அலுவலகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது.
பெரியசாமி சித்தர், நாராயணசாமி சித்தரோட இடம், திரௌதி அம்மன் கோயில். இது ஒரு பக்கத்தில் இருக்க கிராமம். இந்த கிராமத்துக்கெல்லாம் இதுதான் குலதெய்வமாக இருக்க மாட்டிருக்கு. எகுத்த மாதிரி இருக்கிறது நமக்கு நேரே எதிர்ப்புறத்தில் இருக்கிறதும் மலை தான். இந்த பஞ்சபாண்டவர்கள் வந்தபோது, போர் நடந்தபோது அங்கேருந்து வெளில விட்டது இந்த ராவணன் இவங்கெல்லாம் பண்ணும்போது இங்கே வெளில விட்ட பீமர், கிருஷ்ணர் இங்கேருந்து வெளில விட்ட மாதிரி கூட சொல்கிறாங்க. அதை ஒரு நாளைக்கு அடுத்த வீடியோவில் நம்ம காமிக்கணும். இப்போ அதை எடுக்க முடியாது. இந்த அளவுக்கு இதுக்கு மேலே இனி ஒரு முருகன் கோயில் ஒன்று இருக்குது. முருகன் கோயிலை தாண்டி மேலே ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. ரெண்டுமே இருக்குது. அது இதுலேருந்து கொஞ்சம் தூரம் போனால் அதில் பெருசாக படியெல்லாம் இருக்குது. அது இதுவரை கட்டியிருக்காங்க. இதுக்கு மேலே இந்த ஜீவசமாதி இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே அந்த விநாயகர் கோயிலுக்கு போகிற அந்த ஒரு பாறை கரடு ஒன்று இருக்குது. அதில் ஒரு சுனை ஒன்று இருக்கான், வற்றாத நீர். அந்த சுனையில் குளிச்சுட்டு வந்து அந்த சித்தர்கள் வாழ்ந்த இடத்துக்கு வந்தாலே அந்த வாசம் கேட்டுச்சுன்னா நமக்கு வந்து ஆஸ்மா பேஷண்ட் எல்லாம் குணமாயிருவோம். இல்லை பாதையெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி கரடு முரடாத்தான் இருக்குது. கரடு முரடாத்தான் இருக்குது. இதில் தான் அந்த சுனைக்கு போகணும். இதுக்கு அந்த பக்கம் அந்த பாறையில் ஏதோ படி வெட்டின மாதிரி இருக்குது. அப்படியே பாருங்க, இது இந்த பாறையில் படி வெட்டின மாதிரி இருக்குது. மழை வேற பெஞ்சிருக்கு. இது வலிக்கு பெரிய பாறை. இது இதுதான் அந்த சுனை. எப்பவுமே வெட்டுறதில்லை. இதில் வந்து கை காலை நினைச்சாலோ கையை கழுவுனாலோ இதை குளிச்சுட்டு அந்த குகைக்கு, இது கீழேயோ ஒரு சித்தர் குகையும் அதை இப்போ பராமரிச்சிருக்கதான் சொல்கிறாங்க. அங்கே யாருமே போக முடியல, பாறைகளாக இருக்குது, சுற்றி போகணும் அப்படிங்கிறாங்க. இதை மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்காங்க. பக்தர்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதையும் காமிச்சு பக்தர்கள் வர ஆரம்பிச்சா கோயிலுக்கு இன்னும் சிறப்பு. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம். வாங்க. கால் நல்லா குதிங்கால ஊனி வாங்க. கிட்ட வந்துட்டோம். இது ஆபத்தான இடம்னு சொல்லிட்டு யாருமே வர்றதில்லை. ரொம்ப இதுன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம அங்கே வந்திருக்கிறோம். பாருங்க, இதுதான் இங்கே ஒரு இந்த குகையை ஒரு ஆலயம் மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த பாறையவே முன்னாடி சுவர் வச்சு ஒரு கேட் போட்டு பண்ணியிருக்காங்க. ஆனால் நடந்து போகிற இந்த குகை பராமரிப்பு இல்லாத மாதிரி ஒரு இதாக இருக்குது. இருந்தாலும் இதை இங்கேருந்து காமிக்க உள்ளேயும் போய் காமிக்கணும் அப்படிங்கிறது தான் நேயர்களுடைய ஆசை. நம்ம உள்ளே போகலாம் வாங்க. இது ஒரு குகை. இங்க ஒரு காளி சிலை ஒன்று வச்சிருக்காங்க. இங்க சாய்பாபா சிலை. இங்க ஒரு பாருங்க, இங்க ஒரு சிவலிங்கம், சின்ன சிவலிங்கம் ஒன்று இருக்கு. இங்க ஒரு சின்ன சிவலிங்கம் இருக்கு, ஒரு நந்தி இருக்கு, இங்க சாய்பாபா சிலை இருக்கு, இங்க ஒரு விநாயகர் இருக்கு, இங்க ஒரு காளி சிலை இருக்கு. ஆனா இது கொஞ்சம் பராமரிப்பு இல்லாதனால இப்படி இருக்கு. இந்த கோயில மெயினா இங்க ஒரு சிவன் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இங்க ஒரு நந்தி சாமி வச்சிருக்காங்க. இங்க ஒரு சித்தர் உட்கார்ந்து தவம் பண்ணி நீண்ட காலமா இருந்த மாதிரி சொல்றாங்க. அப்ப இந்த சுவரெல்லாம் கிடையாது, வெறும் குகையா இருந்திருக்கு. இந்த இடத்துல உட்காந்து தவம் பண்ணி அந்த சித்தர் தான் இதை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. படியெல்லாம் இல்லை, இது ஒரு குகை தான். இதுக்குள்ளேயே தான் போய்க்கணும் வந்துக்கணும். மழை வேற தூர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேப்பா. ஓ, இப்ப ஆனா இங்க பஸ் வசதி இப்ப இல்ல. இந்த ஐவர் மலைக்கு வண்டியிலயோ வாகனங்களையோ தான் வந்துக்கணும். பஸ் வசதி இருந்துச்சுன்னா இன்னும் பக்தர்கள் கூட அதிகமா வரும். இப்ப இந்த ஐவர் மலையில பூஜை பண்ற பூசாரி குருக்கள் இருக்காங்க. இந்த மலையுடைய வரலாறையும் பூஜை பண்ற அந்த ஐதீகத்தையும் சில விஷயங்களை அவங்ககிட்ட கேட்கணும். அவரே இருக்காரு, வாங்க கேட்கலாம். ஐயா வணக்கம். இப்ப இந்த ஐவர் மலை, இந்த ஐவர் மலையுடைய வரலாறு என்ன, இதோடைய சிறப்பு என்ன, இதை மட்டும் சொன்னீங்கன்னா போதும். இது ஐவர் மலையோட வரலாறு என்னன்னா, இது ஐவர் மலைங்கிறது மட்டும் பேர் இல்லைங்க. ஐவர் பஞ்சபாண்டவர்கள் மலைங்க, மலையோட முழு பேர். இங்க வந்து 14 வனவாசத்துல வந்து அவங்க ஒரு வனவாசம் வந்து இங்க இருந்ததுக்காக ஒரு ஐதீகம்ங்க. அது இருந்ததுக்கான ஐதீகம், குகைகள் எல்லாம் இருக்கு. அதுக்கு அடுத்தபடின்னு பார்த்தீங்கன்னா நாராயணசாமின்னு சொல்லிட்டு அவரும் வந்து இந்த அம்மா இருந்த காலத்திலே வந்து இங்க ஜீவசமாதியானவர்ன்ற ஒரு ஐதீகம்ங்க. அவருக்கு சீடரா வந்து முருகானந்தம் சொல்லி ஒருத்தர், பத்மநாத சுவாமின்னு சொல்லி ஒருத்தருங்க.
அவங்க 2 பேர்த்துக்கும் வந்து நாராயணசாமி தான் பெருசுங்க. இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற மலையை வந்து துரியோதன மலைன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து சின்ன ஐயூர் மலை, பெரிய ஐயூர் மலைன்னு சொல்லுவாங்க. அந்த வனவாசத்துல இங்க ஒரு வனவாசம் இங்க இருந்ததுக்கான ஒரு ஐதீகம் இருக்குதுங்க. மற்றபடி நிறைய பேருக்கு குலதெய்வமா வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறோம். இது ஆரம்ப காலத்துல வச்சது வந்து ரெட்டியம்பாடி ஜமீன்னு சொல்லி அவங்க தான் இதை வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க. குகைகள் வந்து இப்ப மற்ற இடங்கள்லாம் பார்த்துட்டோம். இந்த திரௌபதி அம்மன் கோயிலுடைய குருக்கள் பூசாரி இங்க இருக்காரு. அவர்கிட்ட சில விளக்கங்கள் கேட்க வேண்டியது, அதை கேட்போம். ஐயா வணக்கம். இப்ப இந்த கோயில் திரௌபதி அம்மன் இது எத்தனை கிராமத்துக்கு சொந்தங்க? யார் யாருக்கு குலதெய்வம்? இதோடைய சிறப்பு, இதோடைய தேவைகள் என்ன? இதை அப்படியே கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ திரௌபதியம்மன் கோயிலுக்கு வந்து 18 கிராமங்களுக்கு சுற்றி இருந்து எல்லாம் வருவாங்க. 18 கிராமத்துக்கு சொந்தங்க இது. எல்லாம் வருவாங்க. வருஷம் மழை வேண்டி அன்னதானம் பண்ணுறது எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் சுந்தர்சியுடைய குலதெய்வம் இது. சுந்தரி அவங்க அண்ணன் தம்பி எல்லாமே வந்து வருஷம் ஆடி மாதம் வருவாங்கங்க. எல்லாம் வந்து பார்த்துட்டு சாமி கும்பிட்டு போவாங்க. இந்த வழியில் வர்றதுக்கு பஸ் வசதிகள்லாம் ஒன்றும் ரொம்ப இல்லை. இந்த கோயிலுக்கு வரக்கு வழி இல்லை, பஸ் வசதி இல்லை. இன்னும் பஸ் வசதி ஏற்படுத்தினா இங்கே கொஞ்சம் வர மக்களுக்கு வசதியாக இருக்கும். சுற்றுலா வருவாங்க. கிராம மக்கள் இந்த வாகனங்கள் அவங்க மட்டும்தான் வருவாங்க. ஆமா, ஏன்னா பழனியில இருந்து இங்க பாப்பமுட்டி வந்து ஒரு 3 கிலோமீட்டர் இங்க நடந்து வர மாதிரி இருக்கும். அதனால மக்களுக்கு வர்றதுக்கான வசதி இல்லைங்க. சிரமம். மாசம் வந்து இங்க அமாவாசை, பௌர்ணமி, கார்த்திகளுக்கு ஒவ்வொரு கோயிலையும் அன்னதானம், அவசிய பூசை இதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் வெளியிருந்து வர பக்தர்கள்லாம் வந்து பஸ் வசதி இல்லாதனால வர முடியல. இங்க பக்கத்தாடி இருக்கவங்க மட்டும் வருவாங்க. இன்னும் பஸ் வசதி எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தா நல்லா இருக்குங்க. ரொம்ப நன்றி. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நம்ம ஒரு வழியா இந்த ஐயூர் மலையை கிட்டத்தட்ட திரௌபதி அம்மன் கோயில், அந்த பெரியசாமி சித்தர், நாராயணசாமி சித்தர் அவங்க வாழ்ந்த இடங்கள், அவங்களோட ஜீவ சமாதி, அவங்களோட சிலைகள், சமணர்கள் பாடசாலை, இங்கிருந்து செல்லக்கூடிய குகை வழித்தடங்கள், இந்த தாமரை குளம் என்று சொல்லக்கூடிய ஒரு சுனை, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக வந்துட்டோம். இப்போ இதுக்கு மேலே முருகர் கோயில் ஒன்று இருக்குது. அதுக்கு படிகள்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம பாறை வழியாக தான் போய் ஆகணும். ஆனால் இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்குது. மேலும் அந்த கோயிலில் வந்து பூசாரி இன்னைக்கு இல்லை. அங்கே போனாலும் நம்ம திறந்து பார்க்க முடியாது. அப்படிங்கிறனால அந்த முருகர் கோயிலுக்கு மட்டும் போக முடியல. மற்ற இடங்களை பூரா பார்த்துட்டோம். இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.